ஆதிசங்கரர், இந்திய ஆன்மீக பங்கு அளிப்பில் மறக்க முடியாத ஆன்மீக மகான். கிபி 8ஆம் நூற்றாண்டில் கேரளாவின் காலடி கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே அற்புதமான அறிவும் பக்தியும் கொண்டவர். அவரின் இலக்கு ஒன்றே, இந்தியா முழுவதும் பரவியிருந்த குழப்பமான மதக் கருத்துக்களை ஒரே தெளிவான வழியில் ஒருங்கிணைப்பது. அதற்காக அவர் நாடு முழுவதும் நடந்து, விவாதித்து, சான்றுகளை கூறி, அத்வைத வேதாந்தம் என்ற உயர்ந்த தத்துவத்தை நிலைநிறுத்தினார். அத்வைதம் என்ன சொல்கிறது? ஆத்மாவும் பரம்பொருளும் வேறில்லை. அனைத்திலும் ஒரே தெய்வீக சக்தி இருக்கிறது. இந்த ஒரே உண்மையை உணர்வதே வாழ்க்கையின் பரம லட்சியம் என்றார். சங்கரர் உருவாக்கிய 4 பீடங்கள் ஸ்ரீங்கேரி, துவாரகா, பத்ரிநாத், பூரி இன்றும் இந்து சமயத்தின் தூண்களாக நிற்கின்றன. அவர் இயற்றிய ஸ்தோத்திரங்கள், பஜனைகள், உபதேசங்கள் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை ஒளியூட்டுகின்றன. குறுகிய ஆயுளில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி 32 வயதிலேயே பரமாத்மாவுடன் லயித்தார். ஆனால் அவர் விட்டுச் சென்ற ஞான ஒளி இன்றும் இந்த உலகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. இதுதான் சங்கராச்சாரியார் ஆன்மீகத்தை எளிமைப்படுத்திய ஒரு நித்திய ஜோதி.